வெல்கம் டு விடாக் மீடியா. உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நான் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பண்ணால் பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். அதாவது நேற்று இதனை எபிசோடில் ஏற்கனவே நம்ம முந்தின நாள் பேசியிருப்போம். கிராண்ட் 2 ஃபினாலே நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய தினம் ரச்சிதா அவர்களுக்கும் அசீம் அவர்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன்லே ரச்சிதா ஏதோ ஒரு இடத்துல திணறுகிறார்களோ அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்கூடாக தெரிஞ்சது. அது எல்லாத்துக்குமே அப்படித்தான், நானும் பார்த்த பொழுது அப்படி தான் தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அசீமுக்கு லைட்டிங் கொடுக்காதது, அவர் முன்னதாக பண்ண அந்த ஒரு காரியம் அது இந்த இடத்துல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக புலப்பட்டதா, இல்லை அது மட்டுமே தகுதி கிடையாது, ரச்சிதா பேசுகிறது கரெக்டு தான், நான் வெளியில் தான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், வெளியில் தான் நான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே ரியாலிட்டியாக இருக்கிறதான இது, என்னோடய ரியாலிட்டி இது தான் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அசீமுக்கு லைட் கம்மியாக இருந்தது, ரச்சிதாவுக்கு கூட இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் ரச்சிதா வின் பண்ணாங்க. இது ஒரு போக்காக இருக்க நேற்று ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது என்னையா இருக்கலாம் வாய் ஜவடால் தான் போல்கே, செயலில் ஒன்றும் கிடையாது போல்கே. இந்த சொல்லுவாங்களே, பழமொழி சொல்லுவாங்கல்ல, உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிடும். ஆமாம், அது நேற்றைய தினம் அசீமோட அந்த டாஸ்கில் அந்த அந்த பால் எடுத்து அந்த பவுலில் போட்டு நடந்து இது பண்ணுவாங்க. அந்த டாஸ்கில் கண்கூட புலப்பட்டது. அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பார்த்துருந்தா அந்த ஒரு தருணத்தை நீங்கள் எவ்வாறாக உணர்ந்தீங்க? அதாவது அசீம் பேசுனீங்க, ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே முடிச்சிட்டாங்க அந்த டாஸ்க்கை. ஆமாம், கொஞ்சம் இதாக இருந்தாலும் இப்படி தான் விளாடணும், கரெக்டாக இப்படி தான் ஸ்லோவாக போகணும், இப்படி தான் வரணும் செய்ய எல்லாரும் முடிச்சிட்டாங்க. ஆனால் அசீமுக்கு அதை நான் குறை சொல்லலை. அசீமுக்கு பட் என்னன்னு தெரில, அப்படி சட்டன்னு 2 நிமிஷத்தில் வேர்த்து கொட்டிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கடைசி வரைக்கும் முடியலை. அது 24/7 அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டெய்லி அந்த 1 hour எபிசோடு தான் பார்ப்போம். ஸோ அதன் அடிப்படையில் என்ன ஒரு நம்மளுக்கு அசம்ஷன் இருக்கோ அதை பற்றி தான் நான் பேசுவேன். ஸோ அதனால் நேற்றைய தினம் நான் அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, வாய்கிலேயே பேசுகிற அசீம் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா, அதாவது நேற்றைய தினத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த லைட்டிங் டாஸ்கில் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஏன் பார்வைக்கு என்னமோ ஏதாவது ஒரு ரிஸ்க் நடக்கும், அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு ஏற்பட்டுறக்கூடாது, பையன்தான் நம்ம எபிசோட் டிஆர்பியை இத்தனை நாள் இருந்து உயர்த்திட்டு போயிருக்கான், அதனால் இவனுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ட்டு பிக் பாஸே தாமாக முன் தன்னை பேர்கிட்ட குறுக்க மறுக்க விசாரணை பண்ணவர். அசீம்கிட்ட குறுக்க மறுக்க விசாரணை பண்ணாலும் அசீம் வாயை நல்லா பிடுங்கி விட்டுட்டு எல்லாரையும் கூட அசீம் தான் அதிக நேரம் என்கிட்ட உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அதுதான் திருப்தியாக இருந்துச்சு. அதனால் டிக்கெட் டு ஃபினாலைக்கு அசீம் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ அசீமுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துட்டார். இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பிக் பாஸ் ஒரு மறைமுகமாக அசீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் மக்களுக்கு புரிஞ்சாலும், பட் என்ன அப்படின்னா, அசீமுக்கு இப்போது ஒரு நர்வஸ் இருக்கும். அதாவது என்ன, ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மக்கள் ஓட்டிங்கை பொறுத்து நடக்கும். இந்த டிக்கெட் டு ஃபினாலைக்கு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, நேரடியாக ஃபைனல் வாரத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு இப்போ வைக்கிற டாஸ்கெல்லாம் பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது. என்னடா இது, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பிள்ளை விளாடுற கேம் மாதிரியே கொண்டு போகிறாரு பிக் பாஸு. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா, மற்ற எல்லோரும் க்ளீனாக விளாண்டுறாங்களே, இவ்வளோ நாள் நம்ம பேசின பேச்சுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் போல்கே இவங்க கொடுக்குற டாஸ்க்கை பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் நேற்று அசீமோட மனநிலை இருந்துச்சு. அந்த இது பாவம், அது ஒரு பக்கம் இதாக தான் இருந்தது. ஆனால் அதே ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு பொன் சிரிப்பாக இருந்தது எனக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்படி ஒரு டாஸ்கில் ஒரு மைண்டை எப்படி விளாண்டா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் பாவம், அவங்களே பார்க்குறவங்களே வெறுத்துட்டாங்க. எப்படா டாஸ்க்கு முடிப்பான், ஏன்னா சிரிச்சிடவும் கூடாது. சிரித்து டிமோட்டிவேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஃபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அதுவுமே ஒரு பெரிய பிடிச்சிக்கிறாப்புல அசீம் பாயிண்ட்டை. அதனால் நேற்று யாருமே அந்த விஷயத்தையும் பண்ணலை, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நேற்று தினம் நடந்தது. ஸோ அதுக்கெல்லாம் மத்தியில் இந்த ஏடிகே சிவின் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஏடிகே பதிவு பண்ணார். சிவினுக்கும் ஏடிகேக்கும் இருந்தப்போ பதிவு பண்ணார். அது என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டீங்க,
நீங்கள் யாரையுமே வந்து ஆர்குமெண்ட் பண்ண விட மாட்டீங்க. ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தால் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில் அந்த விஷயத்தை பேச விடாம ஆக்குறீங்க. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொரு விஷயமும் அவர் பதிவு பண்ணார். அதாவது சிவின் வந்து அவர் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் என்னையோட வந்து ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் தகுதி, அதன் அடிப்படையில் தான் மக்கள் உங்களை உள்ளக்க வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா, அநேகமாக நினைக்கிறேன் நான் வந்து சிவினோட பாலினத்தை குறிப்பிட்டு தான் ஏடிக்கு வந்து நினச்சி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை. அதுக்கு வேறு மாதிரி வந்து ஒரு வித கண்ணோட்டமாக அவர் பேசிட்டார். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யாரையுமே வந்து பேச விட மாட்டீங்க, ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, கத்திக்கிட்டே இருப்பீங்க, அதனால் வந்து அடுத்தவங்களோட கருத்தை எடுத்து முன்வைக்க விட மாட்டீங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் மக்கள் வந்து உங்களை உள்ளக்க வச்சிருக்கணுன்ற மாதிரி மாற்றிட்டார். ஆனால் அவரோட சொல்லும் போதே வந்து அவரோட தொனி வந்து அப்படி தான் இருந்தது. ஆனால் அதை பெருசாக சிவினும் கண்டுக்கறல, வேறு யாரும் கண்டுக்கறல. பட் ஏன் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் என்ன தவறு இருக்கிறது? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சீசனில் பிக் பாஸ் சீசன் 5 வந்து நமிதா மாரிமுத்து அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதாவது இன்றைய சமூகத்தில் வந்து அனைவருக்குமே வந்து இடம் கொடுக்கணும், இடம் தரப்பட வேண்டும், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு சமூக நீதியாகும். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் காமன் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து என்ன அப்படின்னா, நமிதா மாரிமுத்து லாஸ்ட் சீசனில் வந்து அவங்களால தொடர்ந்து நீடிக்க முடியாமல் போய்விட்டது, சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அந்த திருநங்கைகளின் அந்த ஒரு பாலினத்தை போற்றும் விதமாக, சமுதாயத்தில் அவர்களுக்கென்று ஒரு நல்ல பேர் கிடைக்கும் விதமாக இந்த சிவின் கணேசன் வந்து நல்லாக விளையாடி கொண்டு இருக்கிறார். விளையாட்டு என்று வந்து விட்டால் அவர்கள் வந்து எப்படி வேண்டாலும் விளையாடலாம், அது அடுத்தவங்களுக்கு வந்து வைலன்ஸ் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து பொதுவாகவே திருநங்கைகளுக்கு வந்து வாய்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த 2 பேரோட சக்தி தான் திருநங்கைகளுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்றப்ப அவங்களோட குரல் இயல்பாகவே அப்படி இருக்கலாம். ஸோ அதை வந்து ஏடிக்கை வந்து அவர்கள் வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவங்க ஒரு டோனே அதுதான். ஏடிக்கை வந்து அதை புரிஞ்சுக்கிறாரா என்னன்றது தெரியலை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டாருன்னா கண்டிப்பான முறையில் அவர் ஃபைனல்ஸ் வரை நீடிக்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே புறம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கரெக்டாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் வந்து பின்னாடியும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் வரும்போது ஒரு விஷயம் வந்து புலப்படுது. அது கடைசியில் சிவினுக்கும் விக்ரமனுக்குமே கிளாஷ் ஆயிடுச்சு. அது வந்து நீங்கள் ஏன் அப்படி சொல்ல போச்சு, நீங்கள் ஏன் இப்படி சொல்ல போச்சு, அதான் சொல்கிறேன்ல, 2 பேருமே கரெக்டான ரோலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கடைசியில் எதிரும் புதிரமாக விட்டோன்னே செஞ்சோன்னே இது ஒரு குறை தான், இது ஒரு குறை தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு முடிவில் வந்து கடைசியில் அசீம் வந்து அந்த டாஸ்கில் வின் பண்ணாரா இல்லையான்றதோட நேற்றைய தினம் முடிந்தது. பார்க்கலாம், இன்றைய தினம் புறமோய் பார்க்கும்போது இதையோட கடுமையாக போட்டிகள் நிலவுகின்றன. இன்றைய தினம் என்ன நடக்கின்றது, நாளைய தினம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.